வசந்தத்தின் காலம் என்று வர்ணிக்கக்கூடிய மாதத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்றோம். உனது ஹபீப் எங்களுடைய நேசர் உயிரிலும் மேலான கல்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தை ஏந்தி வந்த அந்த நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கொடியை ஏற்றிவிட்டு அவர்களுடைய துஆ பரக்கத்திலே யா அல்லாஹ் கேட்கின்றோம். நாயனே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவர்களுடைய திருவதனத்தை எங்களுக்கு நீ தந்து வருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே மரணிப்பதற்கு முன்னால் உனது காபாலயத்தை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து வருவாயாக. யா அல்லாஹ் அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவுக்கு சென்று அவர்களை பார்த்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்க யா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் இது ஸலவாத்து ஸலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து வருவாயாக. அந்த ஸலவாத்து ஸலாம் சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இந்த உடம்புகளை எல்லாம் ஜன்னத்துல் பக்கிலே அடக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் அமளி துமளியான அந்த நாளையிலே அவர்களுடைய திருக்காரத்தினால் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் லிவா ஹம்த் என்று சொல்லக்கூடிய அந்த கொடி நிழலிலே நபிமார்கள்
சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் வலிமார்களோடு ஒன்று கூடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி வைத்திருவாயாக. யா அல்லாஹ், நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், ரிஸ்கை விஸ்தீர்ணமாக தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாரிடத்திலும் கை நீட்டக்கூடிய அந்த இழிவான நிலை விட்டவங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஃபக்ர் என்று சொல்லக்கூடிய வறுமையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை கண்ணியமாக வைப்பாயாக. எங்களுடைய குடும்பங்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், குடும்பங்களில் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் எந்தெந்த கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய துன்பங்களை, துயரங்களை, கஷ்டங்களை நீக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நேராம்பரமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கொடியை ஏற்றுவிட்டு கேட்கின்றோம் நாயனே. அவர்களுடைய புகழை பாடிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. ஸலவாத்துகளை கூறிவிட்டு கேட்கின்றோம் நாயனே. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு யா அல்லாஹ் கேட்கக்கூடிய துஆவை அதையும் வெள்ளிக்கிழமை இரவிலே அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே கேட்கின்றோம் நாயனே. அவர்களுடைய கரங்களை யா அல்லாஹ் வெறும் கைகளாக ஆக்கி விடாதே ரப்பே ரஹ்மானே. எம்மிலே யாருடைய பெற்றவர்கள் மரணித்து கபர்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த கபறுகளை சுவனத்தின் பூஞ்சோலைகள் ஒன்றாக மாற்றி அமைத்து விடுவாயாக. யா அல்லாஹ், யாருடைய பெற்றவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களோ அவருடைய ஹயாத்தை நீளமாக்கி யா அல்லாஹ் நோயற்ற வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து யா அல்லாஹ் அவர்களுடைய துஆவை பெற்ற குழந்தைகளாக என்னுடைய குழந்தைகள் நீ ஆக்கி வைத்திடுவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆக்களை கணிப்பெருக்கிறவை கொண்டும் யா அல்லாஹ் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் வேதமரமான நபிமார்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் வலிமார்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டும் வாழ்வதாலும் முஹ்யிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل